நிக்க முடியாது, நிக்க முடியாது. மதுரை மாவட்டத்தின் சார்பாக முன்னாள் மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சிறப்புமிகு மதுரை மாவட்டத்தினுடைய பேரவைத் தலைவர் ராமானுஜம் அவர்களே, அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, இங்க கேக்குது. இந்த பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற திருமங்கலம், மதுரை மாநகர், வாடிப்பட்டி, கந்தசாமி, சமையல்நல்லூர் ஆகிய கிளையினுடைய தகுதி மிக்க தலைவர் அவர்களே, பேரவை உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் போட்டாச்சு. ஒரு ஆள் மட்டும் ஸ்டாலின் பேரவை உறுப்பினர் வந்துருக்கேன், அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். மற்ற ஆள் வரல, எல்லாரும் போட்டுட்டு மட்டும் போட்டு. ஸ்டாலின் சார் வாங்க. ஸ்டாலின் அவர் தான் அன்னைக்கு வந்து கட்டினார் பணம் கட்டினார். ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் போட்டுறேன். நீ அங்கே அங்கே பதிவு பார்த்து பார்த்து கேமரா அவருங்க, கேமரா சார். இந்த பேரவை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரவை கூட்டத்திற்கு அமைதி அனைத்து பேரவை உறுப்பினர்களும் வருகை தந்திருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. ஒரு சிறப்பான பேரவை, ஒரு மாவட்டத்துறை பேரவை. அந்த பேரவையில தான் நம்ம எல்லாருமே நம்ம வாதிக்கிறோம். பலம், பலவீனம், செயல்பாடு, இதெல்லாம் பற்றி நம்ம அதெல்லாம் பாதிக்கணும். கிளையிலிருந்து வந்திருக்க தலைவர் அவர்கள் தங்களுடைய கிளையினுடைய செயல்பாடை பற்றி எடுத்து சொன்னார்கள். அதுக்கு திருமங்கலத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவங்களுடைய செயல்பாடு மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி சிறப்பாக எப்பொழுதுமே இருக்கு. மாநகர கிளையினுடைய பேரவை கூட்டமும் சிறப்பாடு இருக்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். வாடிப்பட்டியும் நடக்கிறார். இப்போ கொஞ்சம் தொய்வா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, முன்னால வாடிப்பட்டியினுடைய பேரவை கூட்டம் நடக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும், அது ஒரு ஜனஜமா இருக்கும். அவரே இப்ப சந்தேகப்பட்டு இருக்காரு, எதுக்கு சங்கம்னு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க போதும். அதே போல கந்தசாமி அவர்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள், ஒரு பேரவை நடத்துங்க. முடியும், முடியாத ஒண்ணு இல்லை. பேரவை கந்தசாமி அதை நம்ம சமயநல்லூருடைய பேரவை நடத்துறதுதான் எங்களுக்கு ஒரு சிறப்பு, என்னுடைய விருப்பம். அதனால பேரவையை பொறுத்தளவுல எல்லா கிளைகளும் சிறப்பாக நடத்தியிருக்கணும். நம்முடைய இயக்கத்தினுடைய தோற்றம் என்ன நோக்கத்திற்காக இயக்கம் துவக்கப்பட்டது, எந்த அளவுக்கு நம்முடைய பணிகளை நாம் செய்திருக்கிறோம், மாவட்டத்தில் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கலாம் பாதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு வருஷத்துல யார் யாருக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன குறைகள் வந்திருக்கு, மாவட்டம் என்ன செஞ்சு கொடுத்துருக்கோம்,
அப்படிங்கிறலாம் இப்போ வாங்கிக்கிறோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே கிளையிலேருந்து எங்களுக்கு குறை சொன்னாங்க, அதனால் செஞ்சு கொடுக்கவங்க இல்லை, கிளையிலே அவங்க பண்ணிடுறாங்க. இவர் வாடிப்பட்டி அவர் சொன்னார், இறந்து போனவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் மாவட்டத்தில் வந்து சொல்றதை விட உங்கள் கிளையிலேயே அதை தகுதியான ஆள் 2 பேரை நீ தயார்படுத்துங்க. ஒவ்வொரு கிளையில அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷமா நீங்க தலைவராக இருந்திருக்கீங்க, செயலாளர் இருந்திருக்கீங்க, அதை தயார்படுத்த வேண்டாமா? நீங்க தானே முன்னே நடத்தணும். இறந்து போயிட்டானா நீங்க தானே பண்ணணும். அதை தயார்படுத்துங்க. யாருக்கு போன்ற நீங்களும் இல்ல, அது வேற விஷயம். ஃபேமிலி பென்ஷனுக்கு அதே மாதிரி ஃபார்ம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்களே 2 இப்ப ஒரு பாலாபிஷேகம் இருக்காரு, மாணவர்கள் இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன செய்யணுங்கிறது கேளுங்க, அதை அங்கேயே செயல்படுத்துங்க. அது அந்த காலத்துல நடந்தது. என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா கேட்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. நாங்க போய் இப்ப மாலை மட்டும் போட்டு வந்துடுறோம். மாலை மட்டும் போட்டு சொல்லி இல்ல பேசும்போது இன்டர்வியூ பண்ணாதீங்க. அதாவது நம்முடைய செயல்பாடுல, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தோட செயல்பாடுல முக்கியமானது, ஒரு உறுப்பினர் இறந்துட்டான்னா வீட்டுக்கு போய் மரியாதை பண்ற மாதிரி